நாமெல்லாம் கோயிலுக்குள்ளே சென்று வணக்கம் செய்கிறோம். இந்த வணக்கம் யாரை சேருகிறது? அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய எல்லா சித்தர்களையும் சேருகிறது. ஒவ்வொரு பௌர்ணமி அன்றைக்கும் இந்த சித்தர்கள் எழுவார்கள் என்று ஞானிகள் எழுதி வைத்திருக்கிறார்கள். சித்தர்கள்னா யாரு? அதை தெரியாம நம்ம இவ்வளவு காலமா இவ்வளவு பேரை பத்தி பேசுறோமே, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா யாரு? நமக்கு கோயில் தெரியும், கோயில் வாசல் தெரியும், உள்ளே போனால் ஒரு நந்தி தெரியும், ஒரு கொடிமரம் தெரியும், ஒரு சிவபெருமான் தெரியும், அங்கே போய் கும்பிட்டு சுற்றி வருவன் தெரியும். இதெல்லாம் எதுக்காக வச்சாங்க? சித்தர்கள் அதை உள்ளே பார்த்தார்கள். எல்லாம் நமக்குள்ளே இருக்கு. கோபுர வாசல் எது தெரியுமில்ல? இந்த வாய் தான் கோபுர வாசல். யாரு? திருமூலர் பேசுகிறார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். பெருங்கோயில்னா கர்ப்ப கிரகம், கருவறை. சிவபெருமான் இருக்கிற கருவறை இந்த நெஞ்சாம். இந்த உடம்பு தான் பெரிய கோயிலாம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல். இந்த வாய் வழியாத்தான் உள்ள போகணுமா. இந்த நாக்கு இருக்குல்ல, அதான் நந்தியம் பெருமானா. எல்லாரும் சொல்றாங்க இந்த உடம்பு இதுதான் சார் கோயில், இந்த பார்த்தா தான் சார் அங்க பார்க்கலாம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். இந்த உயிர் தான் சிவலிங்கம். கள்ளப்புலனைந்தும் காளா மணிவிளக்கே. இந்த புலன் 5 இருக்குல்ல, மெய் வாய் கண் மூக்கு செவி, இதுதான் இருட்டாய் இருக்கக்கூடியதை மாற்றி விளக்காக மாறி ஒளி தரக்கூடியது அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்தில் சொல்றார். இந்த கோயிலில் கொடிமரம் இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம முதுகுத்தண்டு. கொடிமரத்திலே 33 வளையம், முதுகுத்தண்டில் 33 எலும்பு. அப்படியே கொடிமரத்தில் கொடி ஏறுனா திருவிழான்னு அர்த்தம். முதுகுத்தண்டில் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞைன்னு 6 ஆதாரத்தின் வழியாக அக்னி மேலே ஏறுனா திருவிழான்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம பின்னாலே திருமூலரை பற்றி சிந்திக்கிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இப்போதைக்கு சுருக்கமாக சொல்ல போனால் கோயிலுங்கிறது என்ன? இதுதான். நம்மளால உள்ள தீபத்தை பார்க்க முடியலை. ஞானிகள் சித்தர்கள் புருவ மத்திய ஸ்தானத்தில் தீபத்தை பார்ப்பார்கள். நம்மளால அதை பார்க்க முடியலையா? வெளியில கோயில்ல தீபத்தை பார்க்கிறோம். உள்ளதான் கடவுளை பார்க்கணும். சித்தர்கள்னா யாரு? ஆலயத்துக்குள் தென்படக்கூடிய தெய்வங்களை ஆன்மாவாக மாற்றி உடம்புதான் கோயில், உடம்புக்குள்ளேதான் கடவுள் இருக்கிறார் என்று அறிந்து கொண்டவர்கள் சித்தர்கள். தேடிக் கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும், தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடிக் கண்டு கொண்டேன். அப்பர் சுவாமி சொல்றார் திரு அங்கமாலையில, யாராலும் காண முடியாத பெருமானை நான் உள்ளே தேடிக் கண்டு கொண்டேன். உள்ளத்தின் உள்ளானடி அது நீ உணர வேண்டுமடி, உள்ளத்தில் காண்பாயெனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி. உன் மனசுல பார்த்தாத்தான் நீ கோயிலுக்குள்ள சாமியை பார்க்கலாம். உன் மனசுல பார்க்க முடியலன்னா நீ கோயிலுக்குள்ள சாமியை பார்க்க முடியாது. இதை நமக்கு சொன்னவர்கள் சித்தர்கள். பெரிய புராணத்தில் ஒரு அற்புதமான வரலாறு வரும். திருநின்ற ஊர்னு சென்னைக்கு பக்கத்தில் ஒரு ஊர். அங்கே பூசலார் நாயனார்னு ஒரு நாயனார். அவர் சாதாரணமானவர், ரொம்ப பரம ஏழை. ஆனால் சிவச்செல்வம் பெற்ற பெருஞ்செல்வர். சிவபெருமானுக்கு கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டார். கோயில் கட்டுறதுக்கு வசதி இல்லை. கையில் அரை காசும் இல்லை, கடன் கொடுப்பார் யாரும் இல்லை. நான் எப்படி கோயில் கட்டுறது? ஆனால் ஆசை இருக்கு. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். சிவனுக்கு கோயில் கட்டணும், எம்பெருமானுக்கு கோயில் கட்டணும். மண்ணால கட்டலாம், செங்கல்லால கட்டலாம், கல்லால கட்டலாம். எல்லாத்துக்கும் பணம் வேணுமே. நான் என்ன பண்ணுவேன்? என்கிட்ட பணம் கிடையாது. அப்படியே உட்கார்ந்தார், பத்மாசனம் போட்டார், மனசுக்குள்ளே கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டார். மனசுக்குள்ள கோயில்னா நம்மெல்லாம் அரை செகண்டில் கட்டி முடிச்சு விடுவோம். அவர் அப்படி இல்லை. ஒரு கோயில் கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ அத்தனை வருஷம் சப்பனம் போட்டு பத்மாசனத்தில் உட்கார்ந்து மனசுக்குள்ளே தியானம் பண்ணி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துருக்கார். கோயிலில் கீழே அஸ்திவாரம் போடுறதுக்கு 1 மாதம் ஆகும்னா இவர் 1 மாதம் உட்கார்ந்து அந்த அஸ்திவாரத்தை மனசுக்குள்ளே போடுவார். நின்ற ஊர் பூசல் அன்பன்
நெடிது நாள் நினைந்து செய்த கோயிலா இது. ரொம்ப நாள் நினைச்சு 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 ஒரு கோயில் கட்டிவிட்டார். கோயிலெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. நாளைக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும். சிவபெருமானே நாளைக்கு கும்பாபிஷேகம் நீ வந்துருன்னு சொல்லிவிட்டார். இது யாருக்கு தெரியும்? வெளியில யாருக்கும் தெரியாது, இவருக்கு தெரியும், சிவபெருமானுக்கு தெரியும். அந்த ஊர்ல ஒரு ராஜா ராஜசிம்ம பல்லவன்னு பேர். பெரிய புண்ணியவான். கைலாசத்தை பார்த்துட்டு வந்து அது மாதிரி காஞ்சிபுரத்திலே கைலாசநாதர் கோயில் கட்டியவன் ராஜசிம்ம பல்லவ மகாராஜா. அவன் அந்த கோயில்ல நாளைக்கு கும்பாபிஷேகம் வச்சிருக்கான். சிவபெருமான் கனவுல காட்சி கொடுத்தார். பல்லவனே, உன் கோயில் குடநீராட்டை நாளைக்கு வைத்து கொள்ளாதே, நமக்கு வேறொரு திருக்குட நன்னீராட்டு இருக்கிறது, அடுத்த வாரம் மாற்றி வச்சுக்கோ. இது எப்படி இருக்கு? ஏன் சிவபெருமான் ஒரே நாளையில் 4 ஊருக்கு போக முடியாதா? ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிபர்சன்ட், அங்கிங்க நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த பெருமான் என்ன சொல்றார் தெரியுமில்ல? உன் கோயில் கும்பாபிஷேகத்தை ஒத்தி வை, நாளைக்கு வேற கும்பாபிஷேகம் இருக்கு. ராஜாவுக்கு ஆச்சரியம். எங்க கும்பாபிஷேகம் இருக்கு? திருநின்ற ஊர் பூசல் அன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த அற்புதமான கோயில், அங்கே நாளைக்கு கும்பாபிஷேகம், நான் அங்கே போக வேண்டும். ராஜா முழிச்சிட்டார். என்னடா இது, நம்ம ஊரு நம்ம நாடு, நமக்கு தெரியாம கோயிலா? யார் கட்டி இருக்கா? புறப்பட்டுட்டார் குதிரையில. காஞ்சிபுரத்திலிருந்து திருநின்ற ஊருக்கு வந்துட்டார். வந்து பார்த்தா ராத்திரி நேரம், ஒரு பிள்ளை காணா. தேடி பார்த்தா யாரோ மண்டபத்தில் ஒரு சாமியார் அப்படியே பத்மாசனம் போட்டு உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். இந்த ஊர்ல பூசலாருங்கிறது யாரு? அந்த உட்கார்ந்து இருக்காரு, அவர் தான். மகாராஜா பக்கத்துல வந்து கையை கட்டிக்கிட்டு நிக்கிறான். இவர் தியானத்திலே இருக்கார். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் கண்ணை திறந்தார். மகாராஜாவை பார்த்தார். மகாராஜா வரணும்னார். மகாராஜா கேட்கிறார், நீங்க தான் பூசலாரா? ஆமா. நீங்க ஒரு கோயில் கட்டி இருக்கீங்களாமே, நாளைக்கு அந்த கோயில்ல குட நன்னீராட்டு அப்படின்னு சிவபெருமான் சொல்லி இருக்கார். திருக்குடன் நன்னீராட்டு நாளை அந்த கோயிலில் அப்படின்னு சிவபெருமான் ராத்திரி கனவுல வந்து சொன்னார். ஐயா, அந்த கோயிலை நான் பார்க்க முடியுமா? பூசலாருக்கு எப்படி இருக்கும்? எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், இது இந்த ராஜாவுக்கு சொல்லிவிட்டில்ல. ஏன்? அடியார்கள் எங்கே எல்லாம் மறைவாக நல்ல திருப்பணிகளை செய்கிறார்களோ அதை உலகம் அறிய வெளிப்படுத்துவது தான் என்னுடைய வேலை என்று சிவபெருமான் கங்கணங்கட்டி கொண்டிருக்கிறார். நீங்க தெரியாம பண்ண நல்ல காரியத்தை உலகத்துக்கு சொல்லியே தீருவார். தொண்டரை விளக்கம் காண்பான் என்று சேக்கிழார் பெருமான் பேசுவார். சிவபெருமான் இப்படி சொல்லிவிட்டார். கண்ணீர் வந்தது பூசலாருக்கு. ஐயா, என்னால கோயில் கட்ட முடியாது. மனசுல ஒரு கோயில் கட்டுனேன் ஐயா, ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு மனக்கோயில் கட்டுனேன். இந்த மனக்கோயிலுக்கு எம்பெருமானை அழைத்தேன். நாளைக்கு திருக்குடன் நன்னீராட்டு விழான்னு சொன்னேன். அந்த பெருமான் அதனாலே அதை உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். ராஜாவுக்கு எப்படி இருக்கும்? நம்ம கட்டின கல் கோயிலை விட இவர் கட்டின மனக்கோயில் சிவபெருமானுக்கு உகந்தது. அதனால தான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். அப்பர் சுவாமி சொல்லுவார், காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக நேயமே நெய்யும் பாலா நிறைய நீர் அமுதா நிறைய நீர் அமைய ஆட்டி பூசனை ஈசனார்க்கு போற்றவி காட்டினோமேம்பார். அவ எது முக்கியம்? உடம்புதான் கோயில். எல்லாம் உடம்புக்குள்ளே, அற்புத தரிசனம் உடம்புக்குள்ளே. இப்படி காட்டியவர்களுக்குத்தான் சித்தர்கள் என்று பெயர். இவர்கள் வாளை சக்தியை வழிபடக்கூடியவர்கள். வாளை சக்திக்கு பாலா, திரிபுர சுந்தரி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இளமையான சக்தி, குழந்தை மாதிரி உட்கார்ந்திருப்பா. இவர்களோடு வந்து விளையாடுவாள். அவ எங்கே இருப்பா தெரியுமா? இந்த நெத்திக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்றுற்று பார்க்க உணர்வுறும் மந்திரம். குங்குமப்பொட்டு வைக்க வேண்டிய இடம் நெற்றிக்கு நடுவிலே புருவம். இதுக்கு ஆக்ஞாஸ்தானம்னு பேர். நம்ம உயிர் இங்கே தான் இருக்கு. இந்த ஆக்ஞாஸ்தானத்தை குறிப்பாக பார்த்து நான் ஒன்றை சொல்வேனே ஆனால் அந்த ஆள் அதை செய்வார். இந்த மெஸ்மெரிசம்னு இப்போ சொல்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் செய்கிறவங்க இந்த புருவ மத்தியத்தான் பார்க்குறாங்க.
ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கு, மெஸ்மரிசம் பண்ணுறவன் வர்றான், அந்த பொண்ணை குறிப்பாக பார்க்குறான். 2 புருவத்துக்கு நடுவில் குங்குமப்பொட்டு வைக்க வேண்டிய இடத்துல பொட்டே கிடையாது. அதனால குறிப்பாக பார்க்குறான். இந்த பொண்ணு எந்திரிச்சு என் பின்னால் வரப்போறா அப்படின்னு அவன் சொன்னான்னா இந்த பொண்ணு தன்னால் எந்திரிச்சு போவான். இதெல்லாம் மனக்கவர்ச்சி, மனவசியம். சுருக்கமாக சொல்ல போனால் இதுக்கு மெஸ்மரிசம்னு பேர். இப்படி பண்ணுறாங்க. அதுக்காகத்தான் நம்ம சான்றோர்கள் குங்குமப்பொட்டை வையின்னா. இந்த குங்குமப்பொட்டை நெற்றிக்கு நடுவில் வச்சா அவன் பார்வை இந்த பகுதிக்கு உள்ள நுழையாது, நம்மளை அவன் கட்டுப்படுத்த முடியாது. அதனால தான் அந்த குங்குமத்துக்கு அவளது பெருமை. ஓம் சக்தி 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 என்று பேசு, அவள் தந்திடும் நல் குங்குமத்தை பூசு. வாழைக்கு என்ன பேரு? குங்குமக்காரின்னு பேரு. அந்த வாழை பராசக்தியினுடைய அருளாலே இந்த சித்தர்கள் செயல்படுகிறார்கள். சித்தர்களுக்கு 6 விதமான தன்மைகள் உண்டு. 1, அட்டமா சித்தியை தவத்தால் அடைந்தவர்கள். 8 சித்திகள். அது என்னங்கிறத பின்னால ஒரு முறை நாம் சிந்திக்கலாம். 2 இப்போதைக்கு முன்னுரைக்காக சொல்லி வைக்கிறேன். உடம்பை எந்த விதமான எடையும் இல்லாமல் ஆக்குவது, உடம்பை எடை அதிகமானதாக ஆக்குவது, பஞ்சு போல் பறப்பது, மலை போல் கனப்பது, இருந்த இடத்துல இருந்து கொண்டே எல்லாவற்றையும் அறிவது, எல்லா மக்களையும் தன்பால் வசியம் செய்து இழுத்து கொள்வது, இப்படின்னு பல செய்திகள். அட்டமா சித்தின்னு பேர். அகிலாண்டேஸ்வரியை கும்பிட்டா, திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியை கும்பிட்டா அட்டமா சித்தியும் கிடைக்குமா? தாயுமான சுவாமி பேசுகிறார். அட்ட சித்தி நல் அன்பரு கருள விருது கட்டிய பொன்னன்னமே, அண்டகோடி புகழ் காவை வாழும் அகிலாண்ட நாயகி என் நம்மையே. அட்ட சித்தியும் கொடுப்பாளாம். அட்டமா சித்தியை தவத்தால் அடைந்தவர்கள் சித்தர்கள். அதில் ஒரு சின்ன செய்தி. ஆனால் இந்த சித்துக்களை எப்பொழுதும் பயன்படுத்த மாட்டார்கள். சித்துக்களுக்கு பின்னால் போகத் தொடங்கிவிட்டால் சிவபெருமானுக்கு பக்கத்திலே போக முடியாது. பகவான் ராமகிருஷ்ணர்கிட்ட ஒருத்தன் வந்தான். சாமியை நான் படகுல போகாம தண்ணியில நடந்து போவேன்னா. எப்படிறான்னாரு? சித்து வேலை, ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஒரு சாமியார்கிட்ட பழகிக்கிட்டேன், இப்போ தண்ணி மேலே நடந்து போவேன். எத்தனை வருஷம்டா கஷ்டப்பட்டேன்னார். 12 வருஷம் கஷ்டப்பட்டேன் சாமி, இப்போ தண்ணி மேலே நடந்து போவேன். ராமகிருஷ்ணர் சிரிச்சார். 15 பைசா கொடுத்தா படகுக்காரன் கொண்டே விட்டுட்டு போகிறேன், இதுக்கு இத்தனை வருஷத்தை வீணாக்கி விட்டியடா. இந்த நேரத்தில் மகாகாளியை நினைந்து வழிபட்டிருந்தால் அவளே காட்சி கொடுப்பாளே. அப்போ என்ன தெரியுது? சித்தர்களுக்கு சித்துக்கள் தெரியும், அதை தொழிலாக கொள்ள மாட்டார்கள். 1. 2வது, பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன். சுந்தரமூர்த்தி பாடிக்கிட்டே வர்றார். அடுத்த வரி, சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன். அந்த கரணம்னு 4 சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்தில். சித்தம், மனம், அகங்காரம், புத்தி. ரொம்ப சாதாரணமாக சொல்லலாம். இப்போ ஒருத்தரை பார்க்குறேன், ஏன் ஒரு இடத்த பார்க்குறேன், ஆனால் இப்படி வச்சுக்குவோம், ஒரு ஹெல்மெட்டை பார்க்குறேன். இது ஹெல்மெட் அப்படின்னு சொல்கிறது இந்த சித்தம். போய் பற்றி கொள்வது சித்தம். இந்த ஹெல்மெட்டினால நன்மையா தீமையா அப்படின்னு நினைக்கிறது மனசு. இந்த மனசு என்னைக்குமே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கும். அப்படியா இப்படியா, அதுவா இதுவா, உண்மையா பொய்யா, ஆனா பெண்ணா, உண்டா இல்லையா, கடவுளையே நினைக்கிறோம்ல, சந்தேகப்படுறது மனசு. அகங்காரம் சொல்லும் நான் சொல்கிறேன், புத்தி சொல்லும் இது ஹெல்மெட்டு பயன்படும், வச்சுக்கோ, உனக்கு பாதுகாப்பு. அப்போ 4 ஆச்சா? என்னென்ன? சித்தம், மனம், அகங்காரம், புத்தி. சித்தம் என்பது சென்று பற்றி கொள்வது. சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. முதல்ல பற்றி கொள்ளக்கூடியது சித்தம். சித்தத்தை சிவன்பாலே வைத்தவர்கள், சிவபெருமானையே உறுதிப்பொருளாக பற்றி கொண்ட பெருமக்கள், அவர்களுக்கு சித்தர்கள்னு பேர். சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன். 3வது, சித்தர்களுக்கு இலக்கணம், அவர்கள் செய்யக்கூடியது 3வது, அட்டாங்க யோகம் கற்றுக்கொண்டவர்கள். இதையெல்லாம் பின்னாலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். அட்டாங்க யோகம்னா என்ன? யமம்,
நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு யோகத்தில் 8 படி. பதஞ்சலி யோகம்னு வடநாட்டில், அட்டாங்க யோகம்னு தென்னாட்டில். திருமூலர் இது அற்புதமாக திருமந்திரத்தில் பேசியிருக்கிறார். இந்த 8 யோகம், 8 படிகள், இதை கடந்தவர்கள், 8 அறிந்தவர்கள் சித்தர்கள். அட்டாங்க யோகம் பயின்றவர்கள் சித்தர்கள். 4வது, உலக மக்கள் வாழ தாம் வாழக்கூடியவர்கள் சித்தர்கள். அதனால தான் நம்ம அவங்கள பற்றி நினைக்கிறோம். நமக்குள்ள சின்ன சின்ன கவலைகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய பெருமக்கள் சித்தர்கள். கை வலிக்குதா, கால் வலிக்குதா, மருந்து கொடுக்கிறேன். ராமலிங்க சாமி எவ்வளவு வைத்தியம் சொல்லிட்டு போனார். திருமூலர் எவ்வளவு வைத்தியம் சொல்றார். வைத்தியத்துக்காகவே இந்த சித்தர்கள் வாழ்கிறார்கள். இந்த மக்கள் கவலைப்படக்கூடாது. இந்தந்த மூலிகைகளை இப்படி சாப்பிட வேண்டும். எனவே உலக மக்கள் வாழ தாங்கள் வாழக்கூடியவர்கள் சித்தர்கள். அடுத்தது, சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர். சிவலோகத்தை இங்கே பார்த்தவர்கள் எல்லாரும் அவர்கள் கண்ணுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் கடவுள் மயம், எல்லாம் சிவமயம். அங்கேயும் பகவான் ராமகிருஷ்ணர் தான் வந்து நிற்கிறார். ஒரு கதை சொன்னார். ஒரு பெரிய மிராசுதார் ஒரு பண்ணையாளை கட்டி வைத்து அடித்து கொண்டிருக்கிறார். அங்கிருந்து ஒரு சாமியார் வந்துட்டார். அவர் ஒரு சித்தர். பல நண்பர்களோட பல சீடர்களோட வந்தார். எல்லாரும் நின்னுட்டாங்க. சாமியார் முன்னால வந்துட்டார். இந்த பண்ணையாரை பார்த்தார். ஐயோ, இந்த பண்ணையாளை கட்டி வச்சு அடிக்கிறீங்களே, அடிக்கக்கூடாதே அப்படின்னு தடுத்தார். பண்ணையாருக்கு கோபம் வந்துச்சு. ஒரு அடி சித்தர் தலையில பார்த்து போட்டார். அவர் மயங்கி கீழே விழுந்துட்டார். எல்லாரும் போயிட்டாங்க. அந்த பண்ணையாள் எல்லாரும் போயிட்டாங்க. இவர் மயக்கம் போட்டு கிடக்கிறார். சீடர்கள் எல்லாம் அங்கேருந்து புறப்பட்டு வந்து பார்க்குறாங்க. சாமி மயக்கம் போட்டு கிடக்கிறார். தலையில இரத்த காயம். கொஞ்சம் முகத்தை தெளிவித்தார்கள். அவருக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். ஒரு ஆள் பால் கொண்டுகிட்டு வந்தான். இவர் இப்படி மலங்க பார்க்கிறார். இந்த பால் கொண்டு வந்த ஆளு பக்கத்தில் நிற்கிறான். கூட இருந்தவங்கெல்லாம் கேட்குறாங்க, சாமி யார் பால் கொடுக்குறா? நம்ம கோவிந்த சாமி தான் பால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இவர் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். இல்லாட்டி அவர் அடித்து அடியிலே மூளை குழம்பி போச்சுன்னு அர்த்தம். அதுக்காக வேண்டி இப்படி கேட்குறாங்க, யார் பால் கொடுக்கறது யாரு? சித்தர் சிரிச்சார். அப்பவே எவன் அடிச்சானோ அவன்தான் இப்போ பால் கொடுக்குறான். அடிக்கிறதும் கடவுள், அணைக்கிறதும் கடவுள், பால் கொடுக்கிறதும் கடவுள், முன்னாலே அடித்ததும் கடவுள். அடித்தாலும் நீயே, அணைத்தாலும் நீயே, பிடித்தேன் உன் பொற்பாத பேரு என்பது வள்ளலார் வாக்கு. தடித்ததோர் மகனை தந்தை இண்டடித்தால் தாயுடன் அணைப்பள், தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன். இங்கெனக்கு பேசிய தந்தையின் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனிதனி ஆதலால் என்னை அடித்தது போதும், அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன் என்று வள்ளற் பெருமான் பேசுவார். அடிச்சாலும் அணைச்சாலும் எல்லாம் சிவபெருமானுடைய அருள். அத்தனை பேரும் சிவலோகத்திலே உள்ளவர்கள், மனிதர்கள் அல்ல, எல்லாம் சிவமயம் என்று எண்ணக்கூடியவர்கள் சித்தர்கள். ரொம்ப முக்கியமான செய்தி, ஞான உடம்பு பெற்றவர்கள் சித்தர்கள். இப்போ நம்ம உடம்பு இருக்கு, தண்ணியில் நனையும், நெருப்பு வச்சா எரியும், காற்றினால் உலர்த்தப்படும், போட்டோ எடுக்கலாம். சித்தர்கள் திருமேனிய புகைப்படம் எடுக்க முடியாது. பிரணவதேகம்னு அதுக்கு பேர். வள்ளற் பெருமான் இந்த ஞானதேகத்தை பெற்றவர். பிரணவதேகம்னு பேர். அதை புகைப்படம் எடுக்க முடியாது. அதை தண்ணீரால் நனைக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது. ஒருத்தன் வந்தான், புகைப்படம் எடுத்தான், எடுக்க முடியல, யோசிச்சான், ஒரு குயவனை கூப்பிட்டான், மண்ணை கொடுத்தான், சாமி மாதிரி மண்ணில் பொம்மை பண்ணு. அந்த ஆளு அழகா பொம்மை பண்ணிவிட்டார். ராமலிங்க சாமி மாதிரியே பொம்மை பண்ணிவிட்டார். வள்ளலார் மாதிரி பொம்மை கொண்டு போய் வள்ளலார் கையில் கொடுத்தாங்க. சாமி என்ன சொன்னார் தெரியுமா? பொன்னான உடம்பை மண்ணாக்கி விட்டியேன்னார். போட்டு உடைச்சு விட்டார். இந்த உடம்பு பொன்னான உடம்பு. ஞானதேகம் பெற்றவர்கள் சித்தர்கள். சித்துன்னா அறிவு.
அறிவு வடிவாக தன்னை ஆக்கி கொண்டவர்கள் சித்தர்கள். சித்தின்னா தன்னை உணரக்கூடிய வெற்றி. இந்த சித்தர்களுக்கு தங்கமாக மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள்னு ஒரு பேர் உண்டு. பித்தளையை தங்கமாக்குவார்கள். ஆடகம்னா தங்கம், பித்தளை நமக்கு தெரிஞ்ச பித்தளை, பித்தளையை ஆடகமாக மாற்றக்கூடியவர்கள். அப்படிங்கிறதுனால இவர்களை பித்தலாட்டக்காரர்கள் அப்படின்னு வேடிக்கையா சொல்றது உண்டு. நம்ம சொல்ற பித்தலாட்டம் வேற, இவர்கள் பித்தளையை ஆடக பொன்னாக ஆக்குவார்கள். அதனால இவர்கள் பித்தலாட்டக்காரர்கள் அப்படின்னு கொஞ்சம் வேடிக்கையாக சொல்வது உண்டு. ரசவாதம் செய்வார்கள், கூடு விட்டு கூடு பாய்வார்கள். அதெல்லாம் இவர்களால் முடியும். ரசவாதம்னா என்ன? சில முக்கியமான மூலிகைகளை வைத்துக்கொண்டு இரும்பை தங்கமாக்குவார்கள். சதுரகிரியிலே இப்படிப்பட்ட சித்தர்கள் வாழ்வதாக இன்றைக்கும் நமக்கு செய்தி வருகிறது. சித்தத்தை சிவன்பாலே வைத்த இந்த பெருமக்கள் சித்தத்துள் தித்திக்கும் தேனாக கடவுளை நினைக்கிறார்கள். சித்தமலம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் என்று மாணிக்கவாசக பெருந்தகை பாடுகிறார். சித்தி தருவது நீரு என்று சம்பந்த பெருமான் பாடுகிறார். சித்தர்கள் இறைவனை ஒளிமயமாக தரிசித்தவர்கள். அதனாலதான் அருட்பெருஞ்சோதி என்றார்கள். உடம்புதான் கோயில், புருவ மத்திய ஸ்தானம்தான் சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம். அங்கே எம்பெருமான் ஒளிமயமாய் காட்சி கொடுப்பார். இந்த ஒளி வழிபாட்டை பெற்றால் செய்தால் போதும். அதுதான் மோட்சம். முத்தி என்பது இறந்த பின்னால் அல்ல, இருக்கும் பொழுதே எம்பெருமானை இந்த உடம்புக்குள் ஒளி வடிவமாக கண்டு வழிபட்டால் அதுதான் முத்தி என்பது சித்தர்களுடைய நம்பிக்கை, கொள்கை. பல சித்தர்கள் இதை செய்து காட்டி இன்றைக்கும் இந்த ஒளிமயமான உடம்பில் காட்சி கொடுக்கிறார்கள். அவர்களை பற்றிய செய்திகள் நமக்கு இன்றைக்கும் வந்து கொண்டிருக்கின்றன. காலம் கடந்த பெருமக்களை நாம் வழிபாடு செய்து இந்த உரையை தொடர்கிறோம்.